KFC Power Play offers May 1 முதல் May 3 வரை. James & Co. முதல் இதுல தேர்தல் அரசியல்ல வர்றாரு. முதல் முறையே இவ்வளவு வாக்குகள் பெற்று முன்னிலை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். 1967 அப்படின்னா அப்ப என்ன நடந்தது, அதற்கான ஆட்சி விரட்டணும்னு அப்ப ஓட்டு போட்டாங்க. 77 கலைஞர் ஆட்சியை விரட்டணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஆட்சியை விரட்டணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம பொதுவாவே ஒரு மாற்று, திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்னு இருக்கிற இடத்துல இல்லப்பா அதிமுக தான் ரெகுலரா பார்ட்டிதான் இருக்கும், நம்ம இதை விட்டுட்டு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், நம்ம அதிமுக மாற்று அவங்களுக்கு போடலாமே ஒரு சேஞ்ச் பண்ணி, அது குறிப்பா இளைஞர்கள் ஒரு 2,40,00,000 இளைஞர்கள் 40 வயசுக்கு இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம பாக்குறோம். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அவர் 117 காசு 120 வரையும் கூட அந்த ஆக்சிஸ் இந்தியாவோட இது கரெக்டா வரும் போல இருக்கு. நம்ம அது தப்பு சொல்லிருந்த போது அது கரெக்டா வரும் போல இருக்கு. நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனை எப்படி பாக்குறோம்னா ஒரு 6-7 கருத்து கணிப்புகள் திமுக வந்தது. அப்போ ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு மற்றதோட ஒத்து போகாத தனித்துவமா இருந்தது நம்ம பார்த்தோம். அப்ப அது தனித்துவமா இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த இது வந்ததுன்ற ஒரு கேள்வி அங்க வந்தது ஆக்சுவலா. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் கருத்து கணிப்புல. 5 கருத்து கணிப்பு 7 கருத்து கணிப்பு திமுக 120 வரும் அப்படின்னா அதுல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஒருத்தர் சொன்னது 2 பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. இதுல ஆக்சிஸ் இந்தியாவை நம்ம பார்த்த போது அது மாதிரி இன்னும் 2-3 கருத்து கணிப்புல அது மாதிரி வரவே இல்லை. அப்போ அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. அது என்னடா இப்படி இருக்கு, இது வாங்க கருத்து திணிப்பா கருத்து கணிப்பான்னு நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த போது இல்ல அது கருத்து கணிப்புதான் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் இங்க வந்திருக்கு. அதாவது நிறைய இடங்கள்ல கருத்து கணிப்பு மாறி இருக்கு. அதாவது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு தாவேக்காவுக்கு போனது ஒரு பக்கம் இருக்கு. தாவேக்காவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அதிமுக ஒரு ஓட் பேங்க் மெயின்டைன் பண்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. அப்ப அந்த ஒரு திராவிட கட்சி அது 3வது இடத்துக்கு போகும்னு கணிக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா பழனிசாமியோட கடும் உழைப்பு காரணமாக அவர் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு களத்தில் நிறுவனம் காரணமாக அந்த அதிமுகவுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்குன்றத நம்ம இதுல பாக்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ திமுகவுடைய நல்ல பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அவங்க சொன்ன விஷயங்கள், தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்த விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் என்று ஒன்று சொல்லி கொண்டு வந்த விஜய்க்கான ஓட்டு அங்க போயிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் மாற்றம் மட்டுமா, இன்னொன்னு திமுக எதிர்ப்பை வலுவா வச்சாரு அவருங்க. பாஜகவை அவர் பேசல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வேற சொல்லப்பட்டது. ஆனா போட்டி திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருந்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்தாரு. அப்ப வெறும் மாற்றம்னு சொல்ற அந்த பெர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், 5-6% வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் அவங்க முன்னிலை வைக்கிறாருங்க போது அந்த திமுக எதிர்ப்பு எடுபட்டிருக்கா? கண்டிப்பா எதிர்ப்பு எடுபட்டிருக்கு. அதாவது அவர் வச்ச திமுக எதிர்ப்புன்றது அதிமுக சொல்லி வந்த திமுக எதிர்ப்போட தாண்டி போயிட்டு ஆக்சுவலா. அதிமுக சொல்லி வந்த திமுக எதிர்ப்புன்றத அதையும் நம்பாம தாவேகா சொன்ன திமுக எதிர்ப்பு தான் நம்பியிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம அப்போ திமுக இவ்வளவு காலம் சொல்லி வந்த விஷயங்கள், அது செய்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். நம்ம எடுபடலைன்னா தேர்தலோட தோல்வி வெற்றி தான் ஜனநாயகத்துக்கு சகஜமான விஷயம். இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஒரு சேஞ்ச விரும்பியிருக்காங்க. அது ஒரு பேரதிசயமா ஒரு பெரு நிகழ்வாக மாறி இங்க வந்துட்டு நம்ம பாக்குறோம். இது நிச்சயமா இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதிமுகவுக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயமாகவும் கூட இருந்திருக்கலாம். சரி, வெற்றி கொண்டான் அவர்கள்ட்ட இப்ப மக்கள் நல திட்டங்கள் நாங்க பண்ணிருக்கோம். காலை உணவு திட்டம் பண்ணிருக்கோம், புதுமை பெண் திட்டம் பண்ணிருக்கோம், விடியல் பயணம் இருக்கு. ஏதாவது ஒரு பயனாளிகள் ஒரு குடும்பத்துல எங்களால இருப்பாங்க திமுக அரசால அப்படிங்கறத திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. அதே மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும் போது மகளிர் உரிமை தொகை 1000லேருந்து 2000 இருக்கணும், 8000க்கு கூவ் பண்ணி இவ்வளவுத்தையும் தாண்டி நீங்க 3வது இடத்துல இப்ப இருக்க சூழல்ல நீங்க 3வது இடத்துல, முதல் இடத்துல தமிழக வெற்றி கழகம். என்ன அந்த இடத்துல சிக்கல் இருந்து? தேர்தல் எல்லாரும் ஒரு சந்தேகங்கள் வந்துருக்கோம். தேர்தல் ஆணையத்தின் கூட இறுதி கட்டமா சந்தேகத்தை வச்சுக்குவோம். அது அப்புறம் பேசுறேன். அது ஒரு முடிவு வந்தோட நீங்க கண்டிப்பா சொல்லதான் போறீங்க. அது அப்புறம் பேசுறேன். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து இது கோடு வேடு கொடுத்துட்டே இருக்கேன். என்ன கொடுத்துட்டு இருக்கேன்னா, இந்த விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் பிஜேபியோட ஒரு பி டீம் மறைமுகமான முகம் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். முன்னிலை வந்தோட நான் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றதுல உங்களுக்கு பாயிண்ட் இருந்தா நீங்க விடுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து உங்க சேனல் எல்லா சேனலும் பேட்டி கொடுத்துருக்கேன். இது தேவையை பூர்த்தி பண்ண திமுக தேவைப்பட்டது மக்களுக்கு. எல்லா ஆளுங்கட்சியில இருக்கும்போது
அவ்வளவு ப்ராப்பரா போனோம். நாங்க 1000 ரூபாய் கொடுத்துறோம், ஏடிஎம்கே 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. போன தேர்தல்ல 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன திமுக ஆட்சியில் உட்கார வச்சு 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன எடப்பாடிக்கு வெளில போட்டாங்க. மக்களோட மனநிலை 10 வருஷம் அவங்க ஆட்சி. இந்த நிலைமையில அப்பயே அவங்க 65 66 நாங்க மேல வந்தோம். இந்த நிலைப்பாடுல இப்போதைக்கு இந்த ஓட்டுல யாராவது இது வரைக்கும் எந்த மீடியாவது திமுக ஆட்சி வராதுங்க, அதிமுக ஆட்சி வருங்க, அது வேற பார்வை. ஆனா தாவேக ஆட்சி அமைக்க போகுதுன்னு யாரும் பெரிய லெவலில் கருத்து கணிப்பே சொல்லல. ஆனால் இது நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க சொன்னோம், திமுகவோட சிறுபான்மை ஓட்டையும் பட்டியலின ஓட்டையும் பிரிச்சு எடுத்துட்டு போற வேலையை தான் இந்த பிஜேபி மறைமுகமா வேலை பார்க்கறாங்க. ஏதோ ஒரு பெரிய சதி வேலை நடக்குது, கவனிக்கணும்னு சொன்னோம். இது மக்கள் ஓட்டா இல்ல மாற்றப்பட்ட ஓட்டா, திறந்து பார்க்கப்பட்ட ஓட்டா, இல்ல திறந்து திரும்பி மூணு ஓட்டாங்கன்னா இப்ப வரல. சிறுபான்மை பாதுகாவலர், சிறுபான்மைன்னு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வந்து அவர் பிரிச்சுட்டு போற வேலையை பாஜக கேக்குறேன். விஜய்க்கு ஏன் ஓட்டு போகணும்? என்ன அவர் இப்ப இது வரைக்கும் பண்ணிட்டாரு? எல்லாம் அவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து அத்தனை வேட்பாளர் நிறுத்துவாரா? 25 வருஷம் உழைச்சவன ரோட்ல விட்டுட்டு நேற்று திமுக காரனை அண்ணா திமுக காரனை கூட்டிட்டு போய் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன பெரிய யோகியமான அரசியலா? இதே நான் திரும்ப திமுக சொல்லுங்கள. நீங்க எங்களுக்கு வேலையா ஓபிஎஸ்க்கு நீங்க உங்க அடிமட்ட தொண்டர்களுக்காக ஒண்ணு புரியுங்க. எங்களுக்கு வேலையே ஒண்ணு, அது எங்களுக்கு இது தாய் கலகம், அது வெளில பிரிஞ்சு போனாங்க. எங்களுக்கு அந்த பரிமாற்றத்தை தான் தமிழ்நாட்டில் ஓட்டிட்டு இருக்கோம். எந்த மக்கள் மாற்றம் நீ என்னோட அந்த தூய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க. உங்க தூய சக்தியோட தன்மை என்ன, இதுல என்ன ரகசியம் இருக்கிறத பின்னால பார்ப்போம். ஒரு 10 ரவுண்ட் போட்டோம். நீங்க தவறிட்டீங்களா? 10 ரவுண்டு போட்டோம் மேடம், அப்புறம் முடிவெடுப்போம். அது வரல மேடம். நான் கேட்கறது, தூய சக்திக்கு மக்கள் அப்படியே இறங்கி கலந்து கூச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த பார்வை தப்பா தெரியுது. இப்ப அண்ணன் கூட என்னைக்காவது இத்தனை நாள் டிவியில பேசியிருக்காரு, என்னைக்காவது நாங்கள் இவரு சேர்ந்து இவர் ஒரு நாளாவது தாவேக்கா வந்துருவாங்க மேல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. எங்களோட பார்வையில் வராதுன்னு தான் சார் பேசியிருக்கேன். வராதுன்னு தான் சொல்றேன் நான். நீங்களும் வராதுன்னு தான் சொன்னீங்க, நாங்களும் வராதுன்னு சொல்ல, யாரும் வரான்னு சொல்லல. ஆனா பார்வை எங்கன்னு தான் முக்கியம். தாவேக்காவும் தூய சக்தி இந்த மேடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு அது ஒரு அரசியல் கம்பெனி. கம்பெனியை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இதுல பிஜேபியோட பெரிய ரோல் இருக்கு ஆரம்பத்துல சொன்னோம். ஆனா இன்னைக்கு சரியா புடிச்சு பார்க்க தவறிடுச்சா திராவிட கட்சிகள்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி அதிமுக 2வது இடத்துல வந்திருக்கு. அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி திமுக, அதிமுக அடிமைன்னா பிரச்சாரம் முடிச்சு அது எங்க 2வது இடம் எப்படி எடுத்துக்கலாமே. முதல் ரவுண்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கும்போது ஏடிஎம்கே பீக்ல வந்துன்னா பிஜேபியோட சதி வேலை, எலெக்ஷன் கமிஷன் வேலை, பொட்டி வேலை, கரண்ட் வேலை, பொட்டியை மாத்திர வேலைன்னு சொல்லுவான். சப்ஜெக்டே வேணாண்டா விடுறா, அவன் நம்மளோட பி டீம் தான், சீட்டோட அவனை மேல பட்டனை தட்டி விட்டா என்ன பண்ண போகுது? கடைசியில ஒரு சுய பரிசோதனை தங்களையே செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் திராவிட கட்சிகள். மேடம் நாங்க நீங்க திமுக பொறுத்தவரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்க எங்களை மாதிரி அதிக இடங்களை வெற்றி பெற்ற கட்சி இந்தியாவிலே அவனும் கிடையாது. எங்களை மாதிரி அதிகமா தோத்தவனும் இந்தியாவிலே அவனும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா வரலாறு? 2 இடம், ஒரு சிங்கிள் சீட்டு. உலகத்திலே தோக்காத ஒரு தலைவன் கலைஞர், சிங்கிள் சீட்டு ஜெயிச்சோம். அந்த கட்சி மறுபடியும் 184 இடம் ஆட்சிக்கு வந்தோம். அதாவது நாங்க இந்த தேர்தலுக்காக திமுக அரசியல் பண்ணல, மக்களோட தேவைக்கு போராட்ட களமா தான் தமிழ்நாட்டை பயன்படுத்துறோம். இப்ப மக்களோட பார்வை என்னன்னு பார்ப்போம். இன்னும் போக போக தெரிஞ்சுக்கோங்க, சொந்த செலவுல சூழ்நிலை வச்சுக்கிறானா, அந்த வேலையில மண்ணவாரி கொட்டிக்கிறானான்னு போதான்னு பாக்கணும். முன்னிலை வர வர சாபமும் அதிகமாகுது, அதிகமாகுது. இன்னும் இதோட முடிவுல என்னன்னா அவங்க கேட்க வேண்டியது இருக்குமோ, பார்க்க வேண்டியது இருக்குமோ. அடுத்து பிரியன் அவர்களிடமே நான் சொல்கிறேன். நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து அதிமுக அதை தக்க வச்சிருக்கு. அப்ப செட் பண்ண விஷயங்கள் நீங்க பேசப்பட்டது எல்லாமே ஒரு மாயையா போயிருச்சா? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு அவங்க வச்சது,
அதிமுக அடிமைன்னு அந்த விமர்சனம் வச்சது. அதே மாதிரி வந்து அதிமுகவும் வந்து 2வது இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் திமுக விமர்சனத்தை தான் முன்னிலையில எடுத்தாங்க. அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி விஜய் அடுத்து முன்னோக்கி சைக்கிளை ஓட்டிட்டு முன்னாடி போயிட்டாரு. அப்ப இந்த விவகாரத்துல நம்ம என்னென்னலாம் நம்ம ஆலோசிக்க வேண்டியது இருக்கு, சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சிந்தன் அவர்கள் பேசும்போதும் சிபிஎம் சொல்லும் போது மக்கள் வந்து ஏன் முட்டாள்களா இருக்கக்கூடாதா, அவங்க அப்படிதான் போட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப மக்கள் தீர்ப்பை நம்ம அப்படி எடுத்துட்டு போயிட முடியுமா நம்ம தமிழ்நாட்டு மக்களை? இல்ல நம்ம அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து திமுக வந்து தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு பல விஷயங்கள் அவங்க அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்றதை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க செஞ்ச நல்வாழ்வு திட்டங்கள் 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயங்களாகட்டும், இல்ல 20 லட்சம் பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் போன்ற விஷயங்களாகட்டும், குழந்தைகளுக்கு இலவச பஸ் பயணம் ஆகட்டும், நான் முதல்வன் திட்டம், பல திட்டங்கள் வரிசையா இருக்கு. அதுல வந்து அவங்க நினைச்சாங்க அப்புறம் தமிழ்நாடு வேறு பல ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில வந்து முன்னாடிதான் போயிட்டு இல்ல. இன்னொன்னு குறிப்பிடத்தக்கது பாஜக எதிர்ப்புங்கிறதுல வலுவா இருந்தது திமுக. நீங்க விஜய சொன்னது பாஜக எதிர்ப்புல அவ்வளவு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்ப்பையும் பார்ப்பாங்க, திமுக மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனும் பார்ப்பாங்க. இந்த 2 புள்ளியையும் சேர்த்து விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாங்க ஒரு கூடாத ஒருத்தர் வரும்போது, அதுவும் பாப்புலரா இருக்கிற ஒரு ஆக்டர் வரும்போது அது இயல்பாக அந்த மாற்றம் அவரை நோக்கி போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அது வந்து அரசியல் வரலாற்றுல வந்து ரொம்ப ரேரா இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும். அது வந்து டெஃபினட்டா ஒரு திமுக அதிமுக என்கிற அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல இப்போ ஒரு அடி விழுந்திருக்கீங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டுல. இப்போ பைபோலார் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தாவேக்காக கூட ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு திராவிட இயக்கம் மாதிரிதான் இருக்கு. அதோட கொள்கைகள்லாம் பாத்தீங்கன்னா பெரியார் ஐக்கானா வச்சிருக்காங்க. பல கொள்கைகள் வந்து திராவிட இருமொழி கொள்கைன்னு எடுத்துக்கோங்க. அது அவருடைய கொள்கை தான், திராவிட ஒரு கூறு தானே அது ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வக்போர்டு பில் எதிர்க்கிறாரு, மதச்சார்பற்ற ஒரு நிலைமை எடுக்கிறாரு. ஆனா பாஜக கூர்மையை எதிர்க்கிறது இல்லை. அவங்க சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, நடக்கிறது தமிழ்நாட்டு தேர்தல், திமுகவை ஆட்சி விட்டாகணும். நான் எதுக்கு இப்ப போய் 29ல பார்க்கணும் பாஜக என்ன நிலைப்பாடு இருக்குதுன்னு? அப்பதான் அவங்களோட உண்மையான இது தெரியும். பாஜக எதிர்ப்பு பத்தின விஷயம் அப்பதான் தெரியும். இப்போ பொருத்தப்பட்டுங்க இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஓட்டை தான் நான் பாக்குறேன். நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க திமுக அதிமுக கிட்டத்தட்ட 70 வருஷம் நாங்க பாத்துட்டாங்க உங்க 2 பேரையும். சரி 3வது ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு பாப்புலரான ஆக்டர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு எண்ணத்துல விஜயகாந்தோட ரொம்ப பாப்புலர். அதனால வந்து இவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு நான் அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கவே இல்லை. நீங்க தற்சமயம் நீங்க செஞ்சுட்டீங்க, ஒரு 5 வருஷம் ஒரு கொடுத்து பார்க்கலாம், இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம், இவரும் பல விஷயங்கள் சொல்றாரு, இவரால் பண்ண முடியாது இல்லையா பார்க்கலாம். மக்கள் என்னைக்குமே மாற்றத்தை விரும்புவாங்க. அதுவும் ஒரு நல்ல தகுதியானன்னா ஒரு பாப்புலரான ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ இவங்களுடைய பிரச்சாரம் வெளிப்படலைன்னா இப்போ நாளைக்கு ஓட் பர்சன்டேஜ் பார்க்கணும் என்னன்னு. ஓட் பர்சன்டேஜ் அதுதான் அந்த இடத்துல நான் வந்துடுறேன். ஓட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது என்டிஆர் முதல்ல வரும்போது 46.30, எம்ஜிஆர் 33.52, எம்ஜிஆர் கூட்டணியோட தான் 33, தனியா 30.39 தான் ஆகுது. சரி, சிரஞ்சீவி 16.38, விஜயகாந்த் 8. இப்ப விஜய் என்ன வாங்குவாரு? இது போறது 25க்கு மேல போகணும். போறத பார்த்தா 25 டச் பண்ணி போயிடுவார்னு நினைக்கிறேன். இடங்கள் வேணா அந்த கன்வெர்டபிலிட்டி வேணா இதா இருக்கலாமே தவிர 25ல இருந்து 30% வரை ஒரு தாராளமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். இதுவே ஒரு ஒரே தேர்தலையே 35% வர்றது நம்ம எதிர்பார்க்கறது நடந்து போச்சு அப்படின்றதுனால இந்த ஃபேக்டை வந்து நம்ம பின்னாடி தள்ள முடியாது. இது வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியல ஒரு டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு திருப்புமுனை. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி போட்டு போட்டுடும். திமுக அதிமுக அந்த அதிமுக மாற்றம் வேண்டாம் நினைச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. திமுக அதிமுக மாற்றம் வேண்டாம், திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாது, அதிமுக கிடையாது, தாவேக தாங்க. ஆனா அதுல என்னன்னா இவ்வளவு பண்ணின விஷயம் திமுகவை ரொம்ப மூலாதாரத்துக்கு தள்ளின விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே திமுக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுக்காக வந்து கவலைப்பட்டு கொண்டு 13 வருஷ காலம் திமுக ஆட்சியிலே இல்லாத காலகட்டம் எல்லாம் உண்டு. 77க்கு அப்புறம் 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால ஆனா அப்ப கலைஞர் இருந்தாரு, ஒரு கட்சியை கட்டி காப்பாத்தினார். இந்த வரப்போற காலகட்டம் இருந்தது, ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கு. அப்போ இவங்களுடைய எதிர்காலம் என்பது இப்போ அடுத்தது ஒரு திராவிட கட்சி, அதிமுக வந்து காணா போயிடுவோம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசின பேச்சுக்கெல்லாம் நிறைய உண்டு. பின்னாடி 3வது இடத்துக்கு போயிடுது. இப்ப திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவங்க பார்க்கும்போது போட்டி என்பது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி. திமுக எதிர்ப்பு வாக்குகளை கவர்றதுல 2 பேருக்குமே போட்டி நடந்திருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை
அப்ப திமுக எதிர்ப்பு ஒரு பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. அதனால அவங்க 2 பேரும் அவ்வளவு இடங்களை பிறந்த நம்ம பாக்குறோம். திமுகவோட ஓட் பேங்க்ல இருந்தும் கூட எடுத்துக்கிறாரு. பாதிப்பு வந்திருக்கு. திமுக ஓட் பேங்க்லயும் பாதிப்பு வந்திருக்கு. திமுக எதிர்ப்பு ஓட்டும் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் அதிமுக அண்ட் தாவேகா அண்ட் அதிமுகவுக்கு 1, 2 இடங்களை அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். அது இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான ஒரு அதிசயங்களுக்கு வந்து நம்ம வார்த்தைகளால வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இது வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கணிக்க தவறிட்டோன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலா அந்த மக்களோட மனசுல இருந்த விஷயங்களை சோசியல் மீடியாவில மட்டும்தான் அது இருந்து நம்ம நினைச்சிருந்த விஷயங்களை உண்மையிலேயே மக்கள் மனசுல இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ஓவர் வெல்மிங்கா கொடுத்தாங்கன்னா தாவேக்காக்கு அது கூட இல்லைன்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட 233 தொகுதிக்கான நிலவரம் வந்திருக்கு. ஆனா 117 மார்க்கை வந்து தொடாத இருக்காருன்றதை நம்ம பாக்குறோம். 98 கிட்ட வந்துட்டாரு. பெரும்பான்மை பெற 118. 117 இடங்களை அவர் தொழுவாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அப்போ ஒரு மெஜாரிட்டி பெறலைன்னா அதிமுக ஆதரவோட தான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி இடத்துல இப்ப பேசுறது ஹிப்போதெட்டிக்கலா இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு? அதிமுக ஆதரவு கொடுக்கும். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அவ்வளவு அவங்களுடைய நோக்கம் அதுதாங்க. திமுக இருக்கக்கூடாது. அது ஆதரவு கொடுத்தா திமுகவுக்கு நல்லது. அதிமுக ஆதரவு கொடுத்து தாவேகா ஆட்சி வந்தா திமுக தான் எதிர்கட்சியா இருக்கும். அதனால திமுகவுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சிச்சுவேஷன். திமுகவும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க கேண்டிடேட் செலக்ஷன், கூட்டணி கட்சிகள் நடத்தின விதம், அதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமா இருந்தது நான் பாக்கிறேன். நேற்றே கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, வைகோல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்களா? மக்களுடைய மனசை கெஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சோசியல் மீடியாவை பார்த்து நம்ம இல்ல சோசியல் மீடியால தான் இருக்கிற விஷயங்கள் நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே மக்கள் மனசுல இருந்துருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கு திமுகவுடைய சாதனைகளை வந்து நீங்க ஒண்ணு இல்லன்னு ஓரம் கட்டிட்டு போக முடியாது. அது வந்து பெஸ்ட், அது சந்தேகம் கிடையாது. அதுக்காக மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக வருத்தப்பட முடியாது. அடுத்த கட்டத்தில் ட்ரை பண்ண வேண்டியதான். வேற சரி, சூர்யா வெற்றி கொண்டவர்கள்ட்ட அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்தா வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சரசரன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா வருது. வைகோ அவர்கள் சொல்றாங்க நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு. சிபிஎம் வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்கு, எழுச்சி இருக்கு அப்படிங்கிறாரு. திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நாங்க ஏதோ குறைச்சு வாங்கணுங்கிறது ஏமாளித்தனம் கிடையாது, நாங்க இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்ப முன்னாடியே இதெல்லாம் கணிச்சு அவங்களோட சிக்னல் அதெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் என்ன எடுத்துக்கிறது நம்ம? இல்ல மேடம், நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறத விட அண்ணன் சொன்னாரு ஜனநாயகம் படம் பார்த்த மாதிரி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த படமே முறையா ரிலீஸ் ஆகல, அதுவும் முறை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அவுத்து விட்டாங்க. இல்ல அது அதுக்கு அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பவர் வந்துருச்சு, அவுத்து விட்டானுங்க ஆரம்பத்திலேயே. அப்படின்னா இப்ப அதே கதை தான். இப்ப அண்ணன் வாதங்களை முன்வைக்கும் போது கூட நான் திரும்பி என்னோட பார்வையை சொல்றேன். திமுக வந்து தெளிவா நம்ம கூட்டணியையோ கூட்டணி கட்சி தலைவர்களையும் முறைப்படுத்தி தான் கொண்டுட்டு போகணும். திமுக திருத்திக்கணும் திருந்தணுங்கிறதெல்லாம் அது பாத்துக்கிட்டோம். அந்த தலைவர்கள் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தலைவர்களும் சொன்னீங்க இதே மாதிரி எங்களை விட்டாங்க போனாங்க. இனிமேல் அவங்க எது வேணாலும் பேசலாம். ஏன்னா முன்னால பேச வேண்டிய நேரத்தை விட்டுட்டு பின்னால பேசி என்ன பண்ண போறாரு? கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன ஆகும்? வெளிச்சம் தெரியாது, எல்லாம் இருக்காதான் தெரியும். அது இங்க முக்கியமான பாயிண்ட்ல போல. நான் கேட்கறது, விஜய் யாரும் எதிர்த்து பேசியிருக்காரு. இப்ப நீங்க அண்ணன் சொன்னாரு பார்த்தாங்க ஏடிஎம்கேவும் விஜயும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து ஒன்னாயிரம் போடுது. விஜய் என்னைக்கு ஏடிஎம்கே பேசியிருக்காரு? கட்சியாவே அவருக்கு கடைசியில வந்து எடப்பாடி 1 மணிக்கு மைக்கை கழட்டி போட்டு வீட்டுக்கு போடுறது தாவேகா தலைவர் பேசுறாரு எடப்பாடிய. அதே எடப்பாடி மைக் மாட்டிருக்கும் போது பேசியிருந்தா எடப்பாடி தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருப்பாரு. மேடம் பேசவே இல்லைங்கிறது உண்மை, நிதர்சனம். விஜய் வந்து ஏடிஎம்கேயோ பிஜேபியோ யாரையும் அவர் தொட்டுக்கல. அவரோட ஒரே ஸ்டேட்மெண்ட் திமுக வெர்சஸ் டிவிகே, டிவிகே வெர்சஸ் திமுக. இத சொல்லிதான் வண்டி ஓட்டினாரு. மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? எதையோ ஒரு படத்தை காட்டி பிம்பத்தை காட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டினாங்க. பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டான். விஜய் வந்து பொதுவான ஆள் இல்ல, என்னோட கம்பெனி தான் இனிமேல் சொல்லுவான். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உணரும். அதுல எனக்கு மாற்றி இதே நிலை நீடித்தால் சொல்றேன். நான் முடிவெடுக்கல. இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை அன்னைக்கு மாறும். நான் வேண்டாம் இல்லை. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, இது வந்து எந்த பிம்பத்தின் அடிப்படையில விஜயோட ரோல் உள்ள வருது, என்ன பிம்பம் இது உள்ள இருந்து ஆக்க போகுது, யார் இப்ப இந்த கவர்மெண்டா ரன் பண்ணுவா,
அப்படி இன்கேஸ் அண்ணன் சொல்ற மாதிரி வந்ததுன்னா டெல்லிக்கு தமிழ்நாடு வரைபடத்திலேயே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ஆக்கிடுவாங்க. ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில இது எடுபடியா வேலை செய்யும். அப்படிதான் நிலை மாறும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்களாங்கிற செய்தி உறுதிப்படுத்த முடியாது. இன்னும் போட்டோம். ஏன்னா 234 இப்ப பாருங்க நிலைப்பாடு. திமுக 64 வந்துருச்சு. அதிமுக 71 5-6 இடம் தான் இருக்கு. இது முதல் 2 ரவுண்டு தானே மேடம். ஏன் அண்ணா திமுக 40க்கு போய் திமுக 90க்கு போவாதான் என்ன? ஏன் தாவே கைக்கில வராது பொறுத்தது திமுக வெற்றி பெறணும்னு சொல்ல மாட்டேன். போகணும்னு சொல்றேன். நடுவில் அவரே இவ்வளவு நாள் அண்ணன் மேலதான் போகணும். இப்ப மேல போனதை பார்த்து அதிசயமா இருக்கும். ஒண்ணு புரியல. நான் என்ன சொன்னேன், அது ஏன் ஒண்ணும் புரியலங்கிறதுக்கான ஆய்வை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணாலும் கோட்டைன்னு சொன்ன சென்னையிலேயே இவ்வளவு பெரிய ஓட்டம் உழுவுதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நாங்க இப்ப இப்படி கவனிப்போம். நீங்க கிண்டல கூட சொன்னீங்க. நீங்க எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? உடனே எலெக்ஷன் கமிஷன் மேல பழிய போடுவீங்க, தேர்தல் ஆணையர் மேல பழி போடுவீங்க, பிஜேபி மேல பழி போடுவீங்க. இப்ப நாங்க சொன்ன மக்களே நம்பாது. என்ன காரணம் தெரியுமா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது அவன் அதை சொல்லியிருந்தா ஒத்துக்கலாம். ஆனா இப்ப தாவேக வந்துருச்சு இல்ல, மேல வரானே, இதுக்கு எப்படி பிஜேபி உதவி செய்வான்னு நினைச்சிருந்தாங்க. இங்கதான் இதெல்லாத்தையும் நம்ம சுத்தி எல்லாம் அந்த மாதிரி பேசி எல்லாம் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டா மக்கள் இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியும் இதுல சேர்ந்திருக்கு. திமுக ஓட் பேங்க் முடியாது, ஒட்டுமொத்த மக்களுடைய தீர்ப்பு. இது வாக்காளர்களால் வாக்களிக்கப்பட்ட வாக்கா அல்லது வாங்கப்பட்ட வாக்காங்கிறதுக்கெல்லாம் இப்ப போக முடியாது. போட்டோம், சரி தெளிவா இன்னும் கொஞ்சம் போட்டோம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் இறுதி செய்ய முடியும். நீங்க போன தாட்டி பாத்தீங்க, டி நகர் 120 ஓட்டுல திமுக ஜெயிச்சுது. நம்ம தானே பார்த்தோம். அப்ப இப்ப என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாருங்க, 3 ஒரு ரேஷியோட போகுது. 99 இருந்து 96 வராரு. எல்லாம் போதும், ஒருத்தர் பார்க்கலாம். அது மட்டும் நாங்க சேவை, மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேவை செஞ்சோம். கூட்டணி தலைவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டோம். நாங்க அதை பத்தி யோசிக்கல. நாங்களே என்ன பேசுவோம், வெளியில என்ன நிலைப்பாடு என்ன குறைபாடுன்னு பேசுவோம். அப்படியே இல்லைனாலும் ஆக்கப்பூர்வமா உட்கார்ந்துருப்போம். இது நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கிறேன். சுருக்கமாக பிரியன் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாக, இப்ப எதிர்கட்சியாக நாங்க செயல்படுவோங்கிற ஒரு பாணியில சிபிஎம் இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ அதோட சிம்டம் தான் இப்ப இன்னைக்கு அந்த வெளிப்பாடா இந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் இல்ல. இப்போ 234 தொகுதிகளுக்கும் முன்னணி நிலவரம் வந்திருக்கு. யாருமே அந்த ஹாஃப் மார்க்கை கிராஸ் பண்ணல. 117 தாவேக்காவே கிராஸ் பண்ணல. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி நெருக்கடியில போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அதனால திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நாளைக்கு தாவேக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா போய் அதுதான் கேக்குறேன், அதுக்கான சிம்டம்ஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறேன் நானு. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதிமுகவோட உதவியை கேட்காம இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் அல்ல அதிமுக கூட்டணி கட்சிகள் அவங்க அதிகாரத்துல பங்கு பெறுறது ஒரு நோக்கமா வச்சிருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் இல்ல குறிப்பா பாமக, தாவேகா, தேமுதிக, இவங்க எல்லாம் ஆட்சியில பங்கு பெறது ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க. சிபிஎம் சிபிஐ கூட ஆட்சியில பங்கு பெற நோக்கம் வச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பா பாமக, தேமுதிக, காங்கிரஸ் 3மே ஆட்சியில பங்கு பெறது நோக்கம் வச்சிருப்பாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, தாவேக்காவோட சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க வச்சுக்கோங்க, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. திமுக அதிமுக ஓரம் கட்டிட்டு எதுக்கு அதிமுக உதவி நாடணும்? மற்றும் சிலர் எனக்கு வேண்டாம், மற்றும் சிலர் தான் சொன்னாரு, மற்றும் சிலர் எனக்கு வேண்டாம். நான் இவங்களை வச்சு காங்கிரஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க 4 இடமோ 5 இடமோ வின் பண்றாங்க வச்சுக்கோங்க, அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. தேமுதிக ரெடியா இருக்கும். பாமக ஆட்சியில வர்றதுக்கு என்னைக்குமே அது துடிச்சுட்டு இருக்கு, அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 117 மார்க்குக்கு மேல போனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதனால மறுக்க முடியாது. ஸோ தாவேகா தனித்தே மெஜாரிட்டி பெறுமானா 2006ல 96 இடங்கள் பெற்ற திமுக இருக்குல்ல, அதோட ரேஞ்சுக்கு அது வருமோன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் 2006 கணக்குல வருமோன்ற ஒரு மாதிரி தோணுது எனக்கு. ஆக்சுவலா திமுக இன்னும் கொஞ்சம் ஒரு 10 இடங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு முன்னாடியே இறுதி சுற்றுல அதிமுக திமுக பீட் பண்ணணும் தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இறுதி சுற்று வரும்போது சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. அரங்கத்திற்கு வந்த 2 பேருக்குமே நன்றி. AC பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ.